என்னோ லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. வா வள்ளி, வா வா. என்னத்தையும் லேப்டாப்ல பார்க்குற? வேற ஒன்றும் இல்லை, வீடு மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு இருக்கேன். நான் அதான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த வீடை வாங்கும் போதே ரொம்ப குட்டியா இருந்துச்சுன்ட்டு. உள்ளக்க ஒரே ரொம்ப குட்டியா ஒரு ரூமு, அப்புறம் ஒரே ஒரு கிச்சனு, அவ்வளோதான் இருக்குன்னு நான் சொன்னேன்ல வள்ளி. ஆமாம் ஆமாக்கா, மேலே ஒரு ரூமு கீழே ஒரு ரூமு ஒரே ஒரு கிச்சனுன்னு. ஆமாம், அதான் உள்ளக்க மட்டும் இடிச்சிட்டு அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணலாம் மாதிரி இருக்கேன். ஓ அப்படியா? அதுக்கு தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் இருக்குன்றாங்க. அவங்க இந்த மாதிரி இதுலலாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக. அதுவும் அவங்க ஜெர்மனிலேருந்து வராங்க. எனக்காண்டி நேற்று தான் வந்தாங்களாம். அதான் அவங்க இந்த மாதிரி ஒர்க்லாம் 2 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க வள்ளி. ஓ அப்படியாக்கா? 2 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க? எப்படி? அதான் தெரில. அதான் மேலே ரூம்லாம் ரொம்ப நல்லா தான், மேலே ரூம் ஓகே, பட் கீழே தான் கொஞ்சம் இடிச்சுட்டு அந்த மாதிரி கட்டலாமா அந்த மாதிரி கேட்டுருக்கேன். அவங்க கூட தான் கான்வர்சேஷன் இப்போ போயிட்டுருக்கா. அவங்க தான் மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க நாளைக்கு வந்துடுறேன்றாங்க. அதனால் வீடெல்லாம் கொஞ்சம் உள்ளக்க மட்டும் இடிச்சிட்டு கட்டுறாங்க. ஆனால் என்ன வெளியெல்லாம் அதே மாடலில் தான் இருக்கும். வெளியெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளக்க மட்டும்தான் அப்படின்னு. ஏன்னா சரி அதெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. நம்ம எப்படியாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணிடலாம். அது பண்ணிடலாம். ஓ அப்படியாக்கா? சரி. அப்பனா ஓகே தான். எப்போ வராங்களா? நாளைக்கு காலையில் ஒரு 4 மணிக்கு அதில் வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. நான் எப்படி கேட்டிருக்கேன்னா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், கொஞ்சம் நல்லா பெருசாக ஒரு ஹாலு, அப்புறம் ஒரு கிச்சன், அவ்வளோதான். அப்புறம் மேலே அதே மாதிரி ரூம். நல்லா தாங்க இருக்குது. ஓகே, வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நைட்டு வேறு பத்திரிக்கைலாம் வேறு நான் கொடுத்துட்டேன். இன்னும் 2 டேஸில் அதுவும் வந்துடும்ன்றாங்க. அதனால் வெளியே நல்லா படுக்கலான்னு இருக்கேன் வள்ளி. ஆமாக்கா, வெளியே படுத்தா நல்லா காத்தோட்டமாக கூட இருக்கும். அதே மாதிரி நல்லாவும் இருக்கும். வெளியவே படுக்கலாம். அதான் என்னவோ டிவி பார்த்துட்டு இருக்கா. அவளை கூப்பிட்டு அப்படியே வெளியே படுத்துடலான்னு இருக்கேன் வள்ளி. சரிக்கா, நானும் உங்கள் கூட படுக்கிறேன். ஏன்னா உள்ளக்க கொஞ்சம் ஏசி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் காற்றே வர மாட்டேது, ரொம்ப புழுக்கமாக இருக்குது. அதான் நான் வெளியவே படுத்துக்கிறேன். என்னம்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? எப்பா, இன்னைக்கு நம்ம வெளியே தான் படுக்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன்ல, வீடு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோன்ட்டு. அதுக்காண்டி. ஓ அதனாலயா? நாளைக்கு தானே வராங்க நீங்கள்? நாளைக்கு தான் வராங்க. நம்ம நாளைக்கு தான் வருவாங்க. அதனாலும் தூங்கிடலாம். எதுக்கு வீட்டுக்குள்ளே? வெளியே உள்ளக்க வேற ரொம்ப புழுக்கமாக இருக்குல்ல, ஏசி போட்டாலும். அதுக்கு தான். ஓ அப்படியா? ரோஸ், இந்த ரோஸை வேற கிராஃப்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நீ வீடெல்லாம் குப்பையாக்கி வச்சிருக்காக்கா. ஆமாம், பசங்கனாலே அப்படிதான், ஏதாச்சும் குப்பையாக ஆக்கி வச்சிருக்குதுங்க. இருங்கம்மா, இந்த ஃப்ளவர் ஆர்ட்டை பண்ண விட்றீங்களா கொஞ்ச நேரம்? என்னப்பா படுத்துட்ட? இங்கே தான் தூங்க போகிறாங்க. எங்கள் வீடை மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க தெரியுமா? நான் வீடு ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, அதனால மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். ஓ அப்படியா? சரி. இந்த இவன் எங்க பண்டி? இந்த வரான் பாரு. என்னப்பா எல்லாரும் வெளியே தூங்கிட்டு இருக்கீங்க? இந்த வீடை மேனுஃபேக்சர் பண்ணுறனாலடா. நாளைக்கு தானே வர போகிறாங்க. அதுக்கு எதுக்கு இன்னைக்கே பண்ணுற? அதெல்லாம் அப்படிதான். தூங்கு. ஆமாம்மா, தூங்குமா. ஓகே. பாவல்லி தூங்கு. இந்த வரேன்க்கா. பசங்களாம் நைட்டெல்லாம் எழுப்பிட்டு இருக்கக்கூடாது சும்மா. ஓகே? விடிஞ்சிருச்சா? காலையில் 6 மணி ஆயிடுச்சு.
அவங்க வேற வரேன்னு இருக்காங்க. கரெக்டாக 6:30 வந்துடுவேன்னாங்க. இப்போ என்ன டைமு? கரெக்டாக 6:30 சார். வாங்க வாங்க சார், வாங்க வாங்க. ஓகே ஓகே ஓகே, நீங்கள் போய் பாருங்க. ஓகே ஓகே. பசங்களா எந்திரிங்க எல்லாரும். என்னம்மா 6:30 எழுப்பி விட்டுட்ருக்கீங்க? வீட்டு மேனுஃபேக்சர் பண்ண எல்லாரும் வந்துட்டாங்க. இங்கே போய் படுத்துட்டு இருப்பீங்களா? வாங்க உள்ளக போய் படுங்க. வள்ளி எந்திரி. என்னக்கா என்ன? வீட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் வந்துட்டாங்க, இங்கே போய் படுத்துட்டு இருக்கதா? வா உள்ளக்க போய் படுப்போம். அப்படியா, சரி. வாங்க பசங்களா உள்ளக்க போய் படுக்கலாம். இந்த வந்துட்டோம், உள்ளக்க போய் படுப்போம். எனக்கா ஒரு நாள் ஆச்சு, கொஞ்சம் மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சிட்டாங்க போல. நாளைக்கு தான் லாஸ்ட் டே. ஆமாம் வள்ளி, நாளைக்கு தான் லாஸ்ட் டே. அவங்க பாதி இது முடிச்சிட்டாங்க. 100%ல 99% முடிச்சிட்டாங்க. மிச்சம் அந்த 1% நாளைக்கு முடிச்சிருவாங்க. அதோட கிரக பிரவேசம் பண்ணிடலாம். ஓ அப்படி சொல்றியாக்கா? சரி சரி. வாங்க பசங்களா வந்து தூங்குங்க. செகண்ட் டே. செகண்ட் டே வேற ஆயிடுச்சு. என்ன சார் எல்லாமே முடிஞ்சிருச்சா? இல்லை மேம், 1% மட்டும் இருக்கா, எல்லாத்தையும் முடிச்சுட்டா முடிஞ்சிடும். நாளைக்கு நீங்கள் பண்ணிடலாம். ஓ அப்படியா? பசங்களா, வலி எந்திரி, உள்ளக்கு போய் தூங்குங்க போங்க. என்னக்கா இனிக்குமா? ஆமாம் ஆமாம், உள்ளக்கு போய் தூங்குங்க. பாதி இது முடிஞ்சிருச்சா? வாங்க பசங்களா உள்ளக்கு போய் தூங்கலாம். வந்துட்டேன். பசங்க வாங்க தூங்க. என்னக்கா எல்லாமே முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா வள்ளி? நான் இன்வைட் பண்ணியிருந்தேன், நான் முடிஞ்சிருச்சான். காலையில் 4 மணிக்கெலாம் வேற எடிக்கணும். எல்லாத்தையும் அந்த பசங்களை வந்து தூங்க சொல்லுங்க. தூங்குங்க பசங்களா, தூங்குங்க. புது ட்ரெஸ் எல்லாம் வேற போடணும்ல, தூங்குங்க சீக்கிரம். திருப்பியும் விழுந்துச்சு. பசங்களா எந்திரிங்க. ஐயோ 4 மணிக்கு வேற நான் எந்திரிச்சதே பெரிய பெருசு இல்லை. இந்த பசங்களை வேற எழுப்பிடணுமா? என்னக்கா 4 மணி ஆயிடுச்சா? என்ன பாதி பேர் ஒன்றும் காணோம். அவங்களாம் 6:30 தான் வருவாங்க. நம்ம எல்லாத்தையும் போய் எடுத்து வைக்க வேணாம். பசங்களா எந்திரிங்க. ஆமாம் எழுப்பிட்டே இருக்கீங்க, தூக்கம் வருது. வாங்க பசங்களா, உள்ளக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்க்க வேணாமா? குளிச்சதுலாம் வாங்க வாங்க உள்ளக்கு போய் பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. வாவ், வீடு எவ்வளோ அழகா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. பசங்களா எப்படி இருக்கு வீடு? சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீடு. வள்ளி இந்த சைடு ஒரு நிமிஷம் வா. பண்டி கீழே உட்கார்றா. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்க்கணும் தான் நான் வள்ளியே இந்த சைடு கூப்பிட்டேன். அப்படியா பெரியமா? சரி. வள்ளி, நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன தெரியுமா? நான் சொன்ன மாதிரியே இருக்குது பார்த்தியா? ஒரு லார்ஜ் பெட்ரூம், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் லார்ஜ் மீடியம் ஹால், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் கிச்சன், அப்புறம் இங்கே வாஷிங் மிஷின் கரெக்டாக இருந்துச்சுல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது வந்து நான் எங்கேருந்து தெரியுமா வாங்கினேன்? சுவிட்சர்லாண்ட்லேருந்து எப்படிக்கா அது வாங்கினேன்? ஒரு ஆப் இருக்குது தெரியுமா? எல்லாமே சுவிட்சர்லாண்ட்லேருந்து. டிவியை காணும், அதுவும் வந்து நான் வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருக்கேன். அமெரிக்காவிலலாம் டிவி சூப்பராக இருக்கும்ல, அதனால் அமெரிக்காவிலேருந்து தான் டிவிலாம் வாங்கியிருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவான். ஓ அப்படியாக்கா, சரி சரி. எங்கே நீ நகர்? இங்கே வேற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமா? ஏசிலாம் மாட்டிட்டீங்களா அதுக்குள்ளே? ஆமாம் எல்லாத்தையும் மாட்டி நல்லா கரெக்டாக வைக்க சொன்னேன், அதே மாதிரி வச்சுட்டாங்க. சூப்பராக இருக்குது வீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா இந்த விண்டோ ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம் இந்த விண்டோக்காண்டே நான் முக்கியமாக இந்த
இந்த விண்டோக்காண்டியே நான் முக்கியமாக இந்த மாதிரி கட்ட சொன்னேன் தெரியுமா? இப்படி இருந்து பார்த்தா அந்த சைடு என்ன பண்ணுதுங்க பசங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் வள்ளி. ஓ அப்படியாக்கா, சூப்பர். நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கதான் நான் சொன்னேன். சரி சரி, எல்லாரும் போய் குளிச்சிருவாங்க, கிரக பிரவேசம் வேற பண்ணணும்ல. எனக்கு குளிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு. கெஸ்ட் எல்லாம் சில பேர் நிறைய பேர் கூப்பிட்டுருந்தேன், அவங்களாம் ஒன்றும் காணும். ஆமா ஆமா ஆமாக்கா, காணும். ஐ, இதுதான் அவங்க புது வீடாப்பா, சூப்பரா இருக்கு தெரியுமா? நான் வந்துட்டேன். ஆல்ஃபினியோ பயந்தே போயிட்டேன். என்ன டக்குன்னு வந்துட்டேன்ற, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அக்கா, உன் ஃப்ரெண்டு பிரியா அக்கா வராங்க பாரு. அக்கா, உன் ஃப்ரெண்டு பிரியா அக்கா வராங்க பாரு. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்கா? புது வீடு சூப்பராக இருக்கு. உள்ளக்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கியா? ஆமாம் பிரியா, உள்ளக்க மேனுஃபேக்சர் தான் பண்ணேன். யார் இன்ஜினியரு? இன்ஜினியர் வந்து அவங்க பேர் தெரியாது. இன்ஜினியர் பேர் தெரியாது. ஆனால் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி தான் சொன்னான். ஓ அப்படியா, சரி சரி. ஹாய் பிங்கி, எப்போ வந்த? இப்போதான் வந்தேன். சூப்பராக இருக்குது வீடு, வெளியெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். உள்ளக்க சூப்பராக இருக்குது தெரியுமா? வீடு ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் அப்படி தான் இருக்கும். இந்த பொம்மையை காணோம், இந்த வராங்க பாருங்க. பொம்மி, நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பராக இருக்குது வீடு, வெளியெல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. வெளியெல்லாம் சூப்பராக இருக்குது வீடு. உள்ளக்கையும் வேறு லெவலில் இருக்குது. வெளியே பார்க்க வீடு எப்பவுமே நார்மலாக தான் இருக்குது, உள்ளக்க தான் வேறு லெவலில் இருக்குது. மேனுஃபேக்சர் பண்ணனால அப்படி இருக்கும். பூசாரி அம்மாவை காணோம், இந்த வராங்க அந்த பின்னாடியே வராங்க பாரு. உங்கள் தானே பூசாரி? ஆமாம். என்னம்மா வெளியெல்லாம் அப்படியே இருக்குது, உள்ளக்க மட்டும் என்னத்தையோ பண்ணி வச்சுருக்கீங்க. நல்லா தான் இருக்குது. பூஜையை ஆரம்பிச்சிருமாம்மா? ஆரம்பிச்சிடலாம். சரி. ஆமாக்குண்டா, உள்ளக்க வைக்கக்கூடாது, வெளியே தான் வைக்கணும். உள்ளக்க தானே இதாக இருக்குது, அதனால ஒன்றும் இல்லை. விளக்க மட்டும் ஏற்றி அப்படியே சாமி கும்பிட்டா முடிஞ்சிச்சு. அந்த சீரெல்லாம் எங்கப்பா? அந்த இதை சாமிக்கு வைக்கிறது, சாமி படம் அதாவது எடுத்து வைங்க. இந்த ஒரு நிமிஷம் பாட்டி. சாமி ஃபோட்டோவை எங்கே வைக்கிறது? இந்த இப்படி வைப்பா, கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சின்னா கரெக்டாக இருக்கும் பாரு. அப்படியா, சரி. வச்சா கரெக்டாக இருக்கும். பழத்தட்டெல்லாம் எடுத்து வை. சாமிக்கு எடுத்த மாதிரி ஒரு 2 புடவை வை. இந்த ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி, இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க பாட்டி, கரெக்டாக இருக்குல்ல? ஆமாம் கரெக்டாக இருக்கு. ஒரு 2 துணிமணி எடுத்து வைக்க சொன்னேன்ல, இந்த ஒரு மஞ்சள் கலர் புடவையும் இந்த மாதிரி ஒரு புடவையும் எடுத்துருக்கேன். சரி சாமி கும்பிட ஆரம்பிங்கப்பா. நான் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறேன், அப்படியே பார்த்துப்போம். துஷ்டாமேனே ஓமகுண்டமே நமஸ்தே பிள்ளையார் குண்டே எண்டபாலோ மூஷிக்க வாகனே மோதரை ஹஸ்ரா சாமரை கர்ணா விலம்பித ஸ்ரூத்ரா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாரம நமஸ்தே மூஷிகை வாகனை மோதரஸ்ரா ராமர கர்ண விலம்பித ஸ்ரூத்ரா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாதமஸ்தே
गुरु ब्रह्मा ने गुरु विष्णु ने गुरु देवो ने गुरु महेश्वर है गुरु सासा ने गुरु ब्रह्मा ने மகேஸ்வர் மஞ்சள் தண்ணி எடுத்து விடுங்கம்மாய். அதை அடுத்து தூவியாச்சு. பால் காய்ச்சிட்டு பால் காய்ச்ச வேண்டியது. அதுக்கப்புறம் அப்படியா, பால் காய்ச்சிருங்க அக்கா, போய் பால் காய்ச்சிடு. இந்த வரேன், போய் பால் காய்ச்சுங்க போங்க. இந்த பால் காய்ச்சிட்டேன், எல்லாத்துக்கும் கொடுக்கறது தான். ஓ அப்படியா, சரி. ஏம்மா நான் வரேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அப்படியா, சரி வாங்க பாட்டி. பாட்டி நல்லபடியாக ஓம்பு குண்டோலாம் செஞ்சு விட்டுட்டாங்க. இப்போ வாங்க பசங்களை, எல்லாத்துக்கும் பால் கொடுக்குறேன், நல்லா குடிங்க. இந்த பிரியா, பால் குடி. இந்தாங்க பசங்களா, பால் குடிங்க எல்லாரும். ஆளாளுக்கு நல்லா குடிங்க. சூப்பரா இருக்கு பால், நல்லா சீனி போட்டேன்னு. ஆமா, எனக்கு குடுறா பண்டி, எல்லாத்துக்கும் குடு. இந்த இருங்க பெரியம்மா, இந்தா வாங்கி குடி. இந்தா பிரின்சி, வாங்க பிரின்சி. லூசு பையன், நானே என்னடா ஃபோனில் போடுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்தா பொம்மி, இந்தா வலி, நீங்கள் 2 பேரும் குடிங்க. இந்த பிங்கி, பால் குடி. இந்தா பொம்மி, நீ குடி பால். 2 பேர்த்துக்கும் அங்கே வச்சுருக்கேன். யாருக்காச்சும் ஜூஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஜூஸ் யாருக்கு வேணும்? காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, கொஞ்சோன்னே ஜூஸ் குடிச்சுக்கிறேன். இந்தாக்கா பால் குடி கொஞ்சம் நீ. சூப்பராக இருக்குல்ல பால்? ஆமாக்கா, வேற லெவலில் இருக்கு. ஓகே கீதா, ரொம்ப ஓகே கீதா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால் சீக்கிரமாகவே போகிறேன்னு நினச்சிக்காத. ஓகே, நிறைய வேலை இருக்குது, அதான் சீக்கிரமாக போயிட்டேன். இந்த கிரகப்பிரவேசத்துக்கு உனக்காண்டி ஒரு குட்டி கிஃப்ட். ஏன் பூமி, ஏன் பிரியா கிஃப்டெல்லாம் கொடுக்குற? அதெல்லாம் தேவையா? இல்லை, இருந்தால் வச்சுக்கோ. சரி, நான் போயிட்டு வரேன் கீதா. போயிட்டு வா. அதெல்லாம் அதுக்கப்புறம் ஸ்விக்கிலலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குல்ல பிரின்சி? ஆமாம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.